நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமா இருக்கும். ஒரு மனுஷன் வெளியில் கிளம்பி போகிறாங்க அப்படின்னா எதை எடுத்துகிட்டு போவாங்க? வாலெட் எடுத்துகிட்டு போவாங்க, கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கார்டு இருக்கா, இல்லை நம்ம சாவியில் எடுத்துட்டோமா, இம்பார்ட்டன்ஸ் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் தானே தருவோம். செக் பண்ணிவிட்டு கிளம்பி போவோம். ஆனால் நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம நீதியாக நடந்துக்கிறோமா, ஒருத்தங்கள்கிட்ட பேசும்போது உண்மையாக இருக்கிறோமா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம். நீதி, நியாயம், சத்தியம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதுக்கு தான். ஆண்டவர் அதை பார்க்குறார். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி பொய் பேசுகிறவங்க எவ்வளவோ பேர் நல்லா இருக்காங்க, நான் உண்மையை பேசுகிறேன் ஆனால் என்னை யாரும் நம்பலை, பொய் சொல்கிறவங்கள நம்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. உண்மை எனக்கு இருந்தாலும் உண்மையாக தான் இருக்கும், அது ஒரு நாள் வெளியே வரும். ஆனால் பொய் சீக்கிரமாகவே அது காணாமல் போய்டும். அந்த துன்மார்க்கமான மனிதர்கள் யாரும் துரத்தாமல் இருந்தே அவங்க ஓடிடுவாங்க. அது பொய், அது பதர் மாதிரி தான் இருக்கும், சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். உண்மை தான் நிலைத்து நிற்கும். நீங்கள் நீதியும் நியாயமும் செய்யுங்க. ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்லிப்பார், தாவீது நீதியும் நியாயமும் செய்தான் அப்படின்னு இருக்கும். மோசையை பற்றி அவன் உண்மையுள்ள மனுஷன்னு சொல்லியிருக்காங்க. நீதியும் நியாயமும் செய்கிறவங்களுக்கு, உண்மையுள்ள மனிதர்களுக்கு தான் பரிபூர்ணமான நன்மைகள் வரும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீதி, நியாயம், சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்டவருக்கு பயந்து நீதியும் நியாயமும் செய்யுங்கள். நீங்கள் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. அது ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பார்.